கஷ்டமா இருக்கு. ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். டேய் கதிரியா கால்ரா இறங்கடா. டயர்டா இருக்குதுப்பா. இருக்கு உனக்கு. அண்ணே பொங்கல் எப்படி இருக்கு? சுமாரா இருக்கு. நம்ம ஹோட்டல்ல பண்ணது. அது சரி, போன வாரம் ஒரு வடை கொடுத்தியே, அது சூப்பரா இருந்தது. அதே மாதிரி ஒரு வடை கொண்டா. அதே மாதிரி என்ன? அதே வடையே நிறைய இருக்கு. ஏன் சார், ஏன் செவ்வாய்க்கிழமை ஹோட்டல் லீவ் விடுறீங்க? அன்னைக்கு ஒரு நாள் தான் எல்லா பிளேட்டையும் கழுவோம். யோ யோ என்னையா இது? கெரோசின் வாடை வருது. காஃபியா வேற ஏதாவதா? காஃபி தான். டீயா இருந்தா டீசல் வாசனை வரும். போங்கண்ணே, போய் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. தொரண்ணே கீரை வடை ரெடி. ஓ, என்ன கீரை வடைங்கற கீரையே காணா? கீரை வடையில கீரை இருக்கும், ஆமை வடையில ஆமை இருக்கும், மைசூர் வடையில மைசூர் இருக்குமா? இவ்வளவுதான் இருக்கும். வடகரி சாப்பிடுறீங்களா? வடகரிக்கு என்ன வித்தியாசம்? 2 நாள். 2 நாளா? இன்னைக்கு சாப்பிட்டா வடை, இன்னைக்கு சாப்பிடலன்னா நாளைக்கு அது வடகரி. யோ காபி குடிச்சு தொலையா. ஓ காப்பியா? ஏன் அழுவுறீங்க? சாப்பிடுங்க. ஆமா, காப்பில என் கட்டவரல போட்டு கொண்டு வர. நகசுத்தியா கொஞ்சம் இதமா இருந்துச்சு. இத சாப்பிடுறதுக்கு விஷத்தை சாப்பிடலாம். கடம்பா. என்ன அடுத்த ஐட்டம் ரெடியா? இல்ல, நான் ரெடி ஆயிட்டேன். எங்க டாய்லெட்டுக்கா? நோ, அதுக்கு முன்னாடி உள்ள மேட்டருக்காக போறேன். நீ கொஞ்ச நேரம் அடுப்ப பாத்துக்க. நான் வெளியில ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் டிஃபன் முடிச்சிட்டு வந்துடுறேன். எஸ், வாட் யூ வாண்ட்? ஐயா பிச்சை போடுங்கயா. பிச்சை போடுறதா? அறிவு இருக்காயா உனக்கு? ஏன் உன் உடம்புல என்ன குறை இருக்குது? கை போச்சா இல்ல கால் போச்சா? ஏன் இப்படி அசிங்கமா பிச்சை எடுக்கிற? இதுக்கு பதிலா நீ ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருந்தேனா ஏகப்பட்ட பேர் உங்ககிட்ட பணம் போட்டுருப்பாங்க. அவங்க அத்தனை பேரை நீ பிச்சைக்காரன் ஆக்கிருக்கலாம். சரி, போனது போட்டும். உள்ள வரியா? எங்களோட வேலை செய். உனக்கு மாசம் 1000 ரூபாய் சம்பளம் போட்டு தரேன். என் கூட வந்து பிச்சை எடு. மாசம் 2000 சம்பளம் வாங்கி தரேன். என்னங்கடா இது? பிச்சைக்காரங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களே. போற போக்க பார்த்தா தனி தொகுதி கேட்பாங்க போல இருக்குது. மீனு ஆம்லெட் ரெடி ரெடி ரெடி. பிளேட்ட புடிங்கயா, புடிங்க. பிளேட் பறந்து வருது. இதான் ரூபினி ஸ்டைல். போக்கிரி வந்தா ஃபைட், போலீஸ் கிட்ட குவைட், கஸ்டமர் கிட்ட ரைட், நிம்மதியா தூங்கல நைட். எப்படி? சூப்பர்மேன். தங்கச்சி, இன்னைக்கு சுட்ட இட்லியும் நேத்து வச்ச மீன்களும் ஒரு பார்சல் கட்டி அனுப்பு. அர்ஜென்ட் அர்ஜென்ட். என்னயா அர்ஜென்ட் ஆர்டினரினே? இதெல்லாம் லாண்டரி கடையா? கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமையாலாம் இருக்க முடியாது. பார்ட்டி பூரா வெயிட்டிங்ல இருக்காங்க. நான் பெரிய மினிஸ்டர் கணக்கா பேசுற? மினிஸ்டர் என்ன பெரிய மினிஸ்டர்? எம்எல்ஏ, எம்பி, ஸ்டேட், சென்ட்ரல் எல்லாருமே என்கிட்ட வந்தா கைய கட்டி தலை குனிஞ்சு தான் உட்காரணும். நான் சொன்னதுக்கு பின்னாலதான் எந்திரிக்கணும். அப்படின்னா வேலை செய்யற? தெரியாத உனக்கு? நாட்டுல அவன் தலைக்கு மேல வேலை இருக்கு, தலைக்கு மேல வேலை இருக்குன்னு வாய்க்கு வாய் சும்மா சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பொய். உண்மையிலே தலைக்கு மேல வேலை ஐயாவுக்கு தான். அங்க பார். எப்படி வேகமா கட்டி வை, வந்து வாங்கிக்கிறேன். வரட்டா? பார்ட்டி கட்டிங்க இன்னும் செட்டிங்கா சொல்லிட்டு போறான். யோ, எங்கேயா போயிட்ட நீ? பாதியில விட்டு போயிட்ட. கண்ணமெல்லாம் அரிக்குது, சொரிய கூட முடியல. நீ எல்லாம் என்னையா வேலைக்காரன்? யோ, சண்டியத்தை கோச்சுக்கலாம், ஆனா சவரம் பண்றவன கோச்சுக்கிட்ட மூஞ்சி அசிங்கமாயி போயிருவ. நீ பேசாம உட்காரு. எந்திரியா நீ. உனக்கு என்ன வேணும்? உட்காரியா. மொட்டை அடிக்க எவ்வளவுப்பா? மொட்டை அடிக்க 10 ரூபா. ஷேவ் பண்றதுக்கு? ஷேவ் பண்ண 5 ரூபா. அப்ப ஒன்னு பண்ணு, இங்க இருந்து ஃபுல்லா வழிச்சு ஷேவ் பண்ணிட்டு 5 ரூபாய் வாங்கிக்கோ. என்ன நக்கலா? கன்னத்துல வைக்கிற கத்திய கழுத்துல வச்சேன்னு வச்சுக்க. முடியாது. ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். பை. அம்மா, என்ன உங்க மேல எனக்கு ஒரு ஃபீலிங். என்ன சொன்ன? அது இல்லம்மா, தும்முனா கூட நீங்க என்ன கேட்காம தும்ம மாட்டீங்க. இப்ப என்னடா அண்ணா, தூங்கி எந்திரிச்சு பார்த்தா நம்ம வீட்டு ஆட்டோவா ஒரு பையன் தொடச்சுக்கிட்டு இருக்கிறான். நீங்க புது டிரைவரை எப்பமா வேலைக்கு சேர்த்தீங்க? புது டிரைவரா? நான் எப்பயா சேர்த்தேன்? என்னம்மா, நீங்களும் செலக்டிவ் அம்னீஷியா வந்தா மாதிரி பேசுறீங்க. நீங்க தான் அவனை வேலையில சேர்த்ததா அவன் சொல்றான். யார் அது? குட் மார்னிங். நீ ஏன்டா இங்க வந்த? இங்க வர்றா. ஒரு மாமியாக்காரி மருமனை பார்த்து கேக்குறாயா ஏன் வந்தேன்னு. டேய், எனக்கு மகளே இல்ல, அப்புறம் மருமக எங்க இருந்து வந்தா? கெட் அவுட். கெட் அவுட்டா? வைக்கணும்னா என் பொண்டாட்டிக்கு ஒரு கட் அவுட். அவ புறப்படும் போதே சொன்னா, எங்க ஆத்தாளுக்கு 4 வார்த்தை தான் தெரியும், அதுல ஒரு வார்த்தை கெட் அவுட்னு. இந்தாமா அத்தக்காரம்மா, இப்ப நான் சொல்றேன், இனிமேல் நீ ஏன் முன்னாடி சட்டாப்பு இல்ல. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவனா? நாளை காலையில தினத்தந்தியில முன்பக்கத்துல ஒரு விளம்பரம் வரும். ஒரே மக உயிரோட இருக்கும் போதே செத்து போயிட்டதாக சொன்ன பேய அப்படி தாய பாத்திருக்கீங்களான்னு. அப்படி பாக்கலனா மேலே உள்ள படத்தில் பாருங்கள்னு உன் போட்டோ கலர் பிரிண்ட்ல வரும். அத ஊரும் பாக்கும், உலகம் பாக்கும், நீயும் பாப்ப, நானும் பாப்பேன், பிள்ளையும் பாக்கும், பிள்ளையும் பாக்கும், பிள்ளையும் பாக்கும். இல்லம்மா, என் மச்சனைங்களுக்கு இது வரைக்கும் என்ன யாரும் தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா நாரி நச நசத்து போம். என்னடா மிரட்டுறியா? உன்னை மிரட்டுறதுக்கு நான் எதுக்குமா?
என் மீச பாதி பத்தாது பாதி. டேய் உனக்கு என்னடா வேணும்? எனக்கு இந்த ஆட்டோ வேணும். இல்லம்மா, ஆட்டோ டிரைவர் வேலை வேணும்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, என்னடா ஆச்சு உன் பரம்பரை தொழில்? அது அப்படியேதான் இருக்கு. அது எனக்கு தெய்வம் மாதிரி இல்ல. இப்போதைக்கு முடிய திருத்துறதை விட உன்னை திருத்துறது முக்கியம்னு தோணுச்சு. அதான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன். நீ என்ன திருத்த போற? போடா யூஸ்லெஸ் ஃபெலோ. இந்தாம்மா, எதா இருந்தாலும் தமிழ்ல திட்டு, இங்கிலீஷ்ல திட்டு எனக்கு புரியாது. போடா பொசக்கெட்ட பயலே. ஓ, அதத்தான் இங்கிலீஷ்ல திட்டினியா? பரவாயில்ல, என் மாமியார் தானே நீ. டேய் நான் பார்வதி அம்மா. ஏய், நான் பிளாட்பார் அம்மா. ஆனா நான் ஜென்டில்மேன். நான் யாருன்னு யார்த்தையும் சொல்ல மாட்டேன். ஆட்டோ ஓட்டுவேன். ஆட்டோ மட்டும் இல்ல, உன் ஆணவத்தையும் சேர்த்து ஓட்டுவேன். இந்த சவாலுக்கே நான் உனக்கு வேலையை தரேன்டா. உன்னை பழி வாங்க இதுவும் ஒரு வழி. கேவலம் என் வீட்டுல வேலைக்காரனா இருந்து அசிங்கப்பட வந்திருக்க. இருந்துட்டு போ. எது எது, எது? இருந்துட்டு போகவா? இங்க பாருமா, இங்கே இருந்து உன் திமிர அடக்கி உன்னை வடவள்ளி முருகன் கோயிலுக்கு கூட்டி போய் உன் கண்ணு முன்னாலே என் மச்சனிங்க மடியில என் குழந்தைய உட்கார வச்சு காது குத்தி காட்டல. நான் வேலை இல்ல, வடி வேலை இல்ல. ஏய் சவாலா விடுற? ஆமா, இந்த சவால்ல நான் தான்டா ஜெயிப்பேன். நான் தான் ஜெயிப்பேன். நான் ஹை கிளாஸ்டா. நான் டி கிளாஸ்